வணக்கம். நான் உங்க சரவணகுமார். இதுவரைக்கும் நம்மளோட பைத்தன் ஃப்ரீ வீடியோ சீரிஸ் கோர்ஸ்ல பைத்தன் பத்தின இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான்னு 2 டாபிக்ஸ் முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோல நாம வேரியபிள்ஸ் இன் பைத்தான் டாபிக் பத்தி பார்க்க போறோம். பொதுவா பைத்தன் புரோகிராமிங் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜஸ எடுத்துக்கிட்டாலுமே வேரியபிள்ஸ்னா ஒரு வேல்யூவ ஒரு நேம்க்குள்ள சேவ் பண்ணி, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வேரியபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட இப்போ ஒரு 5 லட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 5 லட்டுவை நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஜாரில், அதாவது லட்டு ஜார் அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு கண்டெய்னர் ஜாருக்குள்ளே நான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த கண்டெய்னர் ஜாரை கிச்சனில் கொண்டு போய் வச்சிடுறேன். இப்போது எனக்கு எப்போல்லாம் வந்து லட்டு சாப்பிடணும் ஆர் லட்டு கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ நான் வந்து கிச்சனுக்குள்ளே போவேன். அந்த கண்டெய்னர் ஜாரை பார்ப்பேன். அதில் எது வந்து லட்டு ஜார்னு எழுதியிருக்கோ அதை வெளியில் எடுப்பேன். எடுத்து அதுக்குள்ளே இருக்க லட்டுவை எடுத்து கன்சியூம் பண்ணிப்பேன். இதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறோம். அந்த நேம்குள்ளே நமக்கு தேவையான வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த வேல்யூ ஒரு இன்டிஜராக இருக்கலாம், ஆர் ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஆர் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆர் குரூப் ஆஃப் வேல்யூஸாக கூட இருக்கலாம். அண்ட் பைத்தானோட அஃபிஷியல் டெஃபினிஷன் ஃபார் வேரியபிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன் பைத்தான் வேரியபிள் இஸ் a named label or tag assigned pointing to an object or value in memory. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய லாங்குவேஜ். வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? முதல்ல எது எதையெல்லாம் கால் பண்ண முடியுமோ அது இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, அப்போ எது எதெல்லாம் கால் பண்ணிக்க முடியும்? பெரிய பெரிய பைத்தான் லைப்ரரிஸையும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பேக்கேஜஸையும் நாம் மாடியூல் அப்படிங்கிற டைப்பில் கால் பண்ணிக்க முடியும். இப்படி மாடியூல்ஸ்குள்ளே இருக்கிற கிளாஸஸ்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் லைக் இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட் அப்படின்னு இப்போ நாம் லிஸ்ட் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். மாடியூல்ஸை தனியாக கால் பண்ணிக்க முடியும். கிளாஸ், ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்மளால் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an object. Oops, and that's why Python is an object-oriented programming language. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போது நம்ம பார்த்துட்டு இருந்த வேரியபிள்ஸ் இன் பைத்தான் டாபிக் வந்து பாதியில் நிற்கிது. அதுக்குள்ளே என்டர் ஆகலாம். வேரியபிள்ஸோட டெஃபினிஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். வேரியபிள் இஸ் a named tag or label assigned pointing to an object or value in memory. இப்போது நீங்கள் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணு அப்படின்னு பைத்தானுக்கு டாஸ்க் கொடுத்த உடனே பைத்தன் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றதுனால முதல்ல ஆப்ஜெக்ட் இருக்கான்னு போய் பார்க்கும். ஒருவேளை ஆப்ஜெக்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணும். அப்படி ஒருவேளை ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கும். இப்படி தேடி கண்டுபிடிச்ச அந்த ஆப்ஜெக்ட் ஒரு வேல்யூக்கு நாம் என்ன வேரியபிள் நேம் கொடுத்தோமோ அந்த வேரியபிள் நேமை ஒரு டேக் மாதிரி அசைன் பண்ணிவிடும். இந்த டெஃபினிஷனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லட்டு ஜார் எக்ஸாம்பிளை விட ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடியது. அது என்னென்னா ஸ்வீட் ஸ்டால் எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் ஒரு ஸ்வீட் ஸ்டால்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்வீட்ஸோட பிளேட்டுக்கு முன்னாடியும் ஒரு நேம் பேட்ஜ் வச்சுருப்பாங்க. அந்த நேம் பேட்ஜ் தான் நம்ம வேரியபிள் நேம். அதில் இருக்கிற ஸ்வீட் கண்டென்ட் தான் நம்மளோட வேல்யூஸ். ஆல்ரைட், நம்ம இப்போ வேரியபிள்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். பைத்தானை பொறுத்தவரையிலும் வேரியபிள் க்ரியேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன சின்டாக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் இருக்கணும். அதுக்கடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரான ஈக்குவல் டு இருக்கணும். நடுவில் ரைட் சைடில் வேல்யூ இருக்கணும். ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் என்ன வேல்யூவை கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் லெஃப்ட் சைடில் இருக்கிற, அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் நேமுக்கு அசைன் ஆகும். ஓகே, நாம் இப்போ ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணி அசைன் பண்ணுறது அப்படின்ற சின்டாக்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இப்படி நாம் கிரியேட் பண்ணது எரர் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு வேரியபிள் நேமுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதே போல் டேட்டாவுக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேமுக்குரிய நேமிங் ரூல்ஸ் பார்த்துடலாம். ஒரு வேரியபிளை நீங்கள் ஒரே ஒரு எழுத்து வச்சும் செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பல எழுத்துக்கள் கொண்ட ஒரு சில வேர்ட்ஸாகவும் நீங்கள் வந்து வேரியபிளை செட் பண்ணலாம். இப்படி நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிற வேரியபிள் எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஒன்று, ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லையா கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த 3 ஆப்ஷனை தவிர வேறு எதுலேயுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. குறிப்பாக டிஜிட்ஸ்லேயோ வேறு சிம்பிள்ஸ்லேயோ ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஆல்ஃபா 1. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, கடைசியில் 1ன்னு சொல்லிட்டு ஒரு நியூமரிக்ஸ் வச்சுக்கலாம். இப்படி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஆல்ஃபா கேபிட்டல் லெட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், டைட்டில் கேஸ் மாதிரி ஆல்ஃபாவில் ஏ மட்டும் கேபிட்டல், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர், கடைசியில் நம்பர் கிரியேட் பண்ணலாம். இதுவும் இல்லாமல் 4வது ஆப்ஷனாக அண்டர் ஸ்கோர் ஆல்ஃபா 1 இப்படியும் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, 1 ஆல்ஃபா அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது எரர் காமிக்கும். ஏன்னா நம்பர்ஸ்லேயோ இல்லை ஈவன் பாருங்கள், இப்போ $ஆல்ஃபா அப்படின்னு கிரியேட் பண்ணிங்கனாலும் எரர் காமிக்கும். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் அண்டர் ஸ்கோர், இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒரு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகணும். வேரியபிள் நேமோட ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போது மிடில் அண்ட் எண்டிங்கில் என்ன இருக்கணும்னு பார்த்துடலாம். கேன் கண்டெயின் ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர்ஸ். ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. ஆல்ஃபாவில் ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகி நியூமரிக்ஸ் வந்து கடைசியில் வச்சுக்கலாம், நடுவுலையோ கடைசியிலையோ நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அண்டர் ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்லேயோ எண்டுலேயோ நடுவுலையோ எங்கே வேணாலும் இருக்கலாம். என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, எந்த சிம்பிள்ஸ், இதை தவிர அண்டர் ஸ்கோர் தவிர வேறு எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வேரியபிள் நேம்னு நீங்கள் கிரியேட் பண்ணுற நேமுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஆல்சோ இந்த வேரியபிள் நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போது ஸ்மால் லெட்டர்ஸில் ஏஜ்னு எழுதியிருக்கோம், அது ஒரு தனி வேரியபிள். கேபிட்டல் லெட்டரில் ஃபுல்லாகவே ஏஜிஇ 3மே கேபிட்டல் கேஸ்லேயே எழுதியிருக்கோம், அது ஒரு தனி வேரியபிள். இதுவே டைட்டில் கேஸுன்ற பேரில் ஏ மட்டும் கேபிட்டல் இருக்குது, ஜிஇ ஏஜில் ஏ மட்டும் கேபிட்டலில் இருக்குது, ஜிஇ வந்து ஸ்மாலில் இருக்குது அப்படின்னா அதுவும் தனி வேரியபிள். இப்போ நம்ம பார்த்த 3மே தனித்தனி வேரியபிளாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஃபுல்லாக கேபிட்டல் கேஸில் ஏஜ்னு ஒன்று கொடுத்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு 22ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ஸில் ஏஜிஇன்னு எழுதி நான் வந்து அதை கால் பண்ணேன் அப்படின்னா அப்படி ஒரு வேல்யூவே இல்லை, நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லும். என்னன்னு பார்த்தா மேலே வந்து கேபிட்டல் கேஸ் இருக்கும், அடுத்த லைனில் நம்ம வந்து ஏஜின்னு ஸ்மால் கேஸில் கொடுத்துருப்போம். அண்ட் பைத்தானில் இன்பில்ட்டாக சில வார்த்தைகள் இருக்கும், இஃப், எல்ஸ், வைல், லிஸ்ட்டு, டிக்ட்டு, இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நாம் வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் கன்வென்ஷனலாக இப்போது 2-3 வார்த்தைகளை சேர்த்து நான் வந்து ஒரு சில வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா ஸ்பேஸ் விடாமல் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிளோட நேமிங் ரூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அதை அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லட்டு ஈக்குவல் டு 5. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், லட்டுங்கிறது தான் வேரியபிள் நேம், அதுக்கு இடையில நான் எந்த ஸ்பேஸும் விடலை. அதுக்கப்புறமா ஈக்குவல்ட்டுக்கு முன்னையும் பின்னையும் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அடுத்து டோர் நம்பர் ஆர் ஏஜ் ஈக்குவல் டு 22, அதுலேயும் பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து 22க்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் விடவே இல்லை. ஸோ இதையும் கரெக்டாக எடுத்துக்கும், இதுலேயும் எந்த எரரும் வராது. நெக்ஸ்ட் ஒன், சம் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு 27. நெக்ஸ்ட் பை வேல்யூ ஈக்குவல் டு 3.14, டி ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணுறேன். அடுத்து டிஎஸ்எஸ் ஈக்குவல் டு டேட்டா சயின்ஸ் சரவணன். இது நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி பிரிண்ட்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எனக்கு வந்து புது லைனில் வந்து நியூ லைன்ஸில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்போது நான் கமா கொடுத்து செப், தட் இஸ் செப்பரேட் ஈக்குவல் டு நியூ லைன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இப்படி நியூ லைன் ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் செப்பரேட் ஈக்குவல் டு நியூ லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புது லைனில் பிரிண்ட் ஆகி காட்டும். ஓகே, இப்போ வேரியபிள் நேமோட நேமிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அசைன் பண்ணப்படுற டேட்டா எப்படி ஸ்ட்ரக்சரலாக அசைன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அப்போ தான் அங்கேயும் எரர் வராது. அதுக்காகத்தான் நாம் இப்போது பைத்தானோட டேட்டா டைப்ஸ் டேபிள் பற்றி இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த டேபிளை நம்ம ஏற்கனவே டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் டாப்பிக்லையும் பார்த்துருப்போம். கூடவே நாம் இந்த டேட்டாக்களை வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணும்போது இது இன்ட்
ஆர் இது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா பைத்தன் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம வந்து a=10 ஆர் x=10 அப்படின்னு கொடுக்கும்போதே 10ன்றது இன்டிஜர் வேல்யூ தான் அப்படின்றத அதுவே புரிஞ்சுக்கும். இது மாதிரி நாம என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் குறிப்பிட்ட டேட்டா டைப் இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸில் கொடுத்தா இந்த டேட்டா டைப் தான் அவங்க கொடுக்குறாங்கன்றத பைத்தன் லாங்குவேஜ் தானாகவே புரிஞ்சுக்கும். இதனால தான் பைத்தனை டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு வேல்யூவை அந்த வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணுறது, வேல்யூ ஏற்கனவே அசைன் பண்ணப்பட்ட ஒரு வேரியபிளுக்கு ரீஅசைனிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாத்தையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வேரியபிள் கிரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது x=10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா 10ன்ற ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பைத்தன் தேடும். அப்படி இல்லைன்னா க்ரியேட் பண்ணும். இந்த 10ன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனதும் எக்ஸுன்ற வேரியபிளை அதுக்கு பக்கத்தில் போய் ஏரோ மார்க் போட்டு அசைன் பண்ணி விட்டுரும். இதுவே இன்னொரு டைப் ஆஃப் அசைனிங் என்ன அப்படின்னா, ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வேரியபிள் அசைன் பண்ணுறது. தட் இஸ் x=10 அடுத்து y=x. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் 10ன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆனால் எக்ஸுன்ற வேரியபிள் ஏற்கனவே அதுக்கு அசைன் ஆகிருக்கிற மாதிரி ஒய்ன்ற ஒரு புது வேரியபிள் க்ரியேட் ஆகும். அந்த வேரியபிளும் 10க்கே அசைன் ஆகும். ஆப்ஜெக்ட் ஒன்று தான், வேரியபிள் இப்போ 2. இதுலேயே இன்னொரு டைப் பார்க்கலாம். x=10 y=x அப்புறம் z is also equal to y. இப்போவும் என்ன ஆகும் அப்படின்னா 10ன்னு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் படி எக்ஸுன்ற வேரியபிள் அசைன் ஆகும் பாயிண்டர் போட்டு. அடுத்த லைனில் y=xன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா ஒய்ன்னு ஒரு புது வேரியபிள் க்ரியேட் ஆகும். அந்த புது வேரியபிள் இப்போ 10ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கே அசைன் ஆகும். நெக்ஸ்ட் லைன் தேர்ட் லைனுக்காக என்ன ஆகும் அப்படின்னா இஜெட்ன்ற இன்னொரு வேரியபிள் புது வேரியபிளும் வந்து க்ரியேட் ஆகி அதோட பாயிண்டரும் வந்து 10ன்ற அதே ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 3 வேரியபிள்ஸ் அசைன் ஆகும். இதையே நம்ம இன்னொரு டைப்பாகவும் எழுதலாம். அது என்ன அப்படின்னா x=y=z and that is equal to 10. இப்போ வேரியபிளோட ரீஅசைனிங் பார்த்துடலாமா? இப்போ இதுலேயே x=y=z=10ன்னு இருக்குது. இப்போது x, y, z எல்லாத்தோட வேல்யூவும் வந்து 10 தான். இப்போ எனக்கு வந்து yக்கு வந்து நான் ஒரு புது வேல்யூ கொடுக்கணும்னு பார்க்குறேன். y=20 கொடுக்குறேன். இப்போது எகெயின் அதே மாதிரி print x, y, z கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா yக்கு மட்டும் எனக்கு 20ன்னு மாறும். அடுத்ததாக z=13 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இசட்டுக்கு மட்டும் வேல்யூ மாறும். ஏற்கனவே ஒய்க்கு அசைன் பண்ண 20 அப்படியே இருக்கும். ஸோ எக்ஸுக்கு வந்து 10ன்னு அசைன் ஆகிருக்கு, ஒய்க்கு வந்து 20 அசைன் ஆகிருக்கும், z=30. இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே இன்டீஜர் வச்சு பார்த்துருக்கோம். அதாவது இந்த இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூல், டப்பிள் இது எல்லாமே நான் மியூட்டபிள் ஐட்டம்ஸ். இதுவே மியூட்டபிள் ஐட்டம்ஸ்னு கீழே 3 இருக்குது பாருங்கள். தட் இஸ் லிஸ்ட், செட், டிக்ஷனரி. இந்த மியூட்டபிள் ஐட்டம்ஸை வந்து நாம் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ லிஸ்ட் எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறத ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ x= ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் 1, 2, 3 க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பைத்தன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். இங்கே லிஸ்ட்டு தான் நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் 1, 2, 3 க்ரியேட் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து வேரியபிள் அப்படின்ற பேரில் பாயிண்டர் போட்டு அசைன் ஆகிக்கும். அடுத்த லைனில் y=xன்னு கொடுத்ததுனால ஒய்யும் என்ன பண்ணும் அப்படின்னா அதே ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் ஆகிக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் லைனில் இப்போ நான் வந்து y.append4 அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். 4ன்ற எலமெண்ட்டை ஒய்ங்கிற பேரில் அசைன் ஆகிருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே சேர்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய் ரெண்டுமே ஆல்ட்ரு ஆகிருக்கும்.
பட் நான் பண்ண ஆல்ட்ரேஷன் வந்து ஒய்யில் தான். ஒய் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும். ஏன் எக்ஸும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இங்கே நாம் ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்டான லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதே போல் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸான லிஸ்ட், டிக்ஷனரி, செட் இந்த மாதிரி எதை ஆப்ஜெக்டாக நம்ம பயன்படுத்தினாலும் அது பஃபர் மெமரியோட வரும். ஏன்னா அதெல்லாம் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸான இன்டிஜர், ஃப்ளோட், டப்பிள் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ்டு மெமரி தான் அசைன் ஆகும். ஒன்றுன்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த ஒன்றுன்ற ஆப்ஜெக்ட்டுக்குரிய மெமரி மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுக்கு பஃபர் மெமரி எல்லாம் இருக்காது. ஆனால் லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பஃபர் மெமரியோட ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதனால் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸில் நாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பஃபர் மெமரியில் நாம் சில எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸில் இந்த மாதிரி பஃபர் மெமரி இருக்காது. அவ்வளோதான், நம்ம வேரியபிள்ஸ் பற்றி டாப் டு பாட்டம் A to Z ஃபுல்லாக படிச்சிட்டோம். என்னோட கண்டென்ட்டும் ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கோடிங்.